இன்னைக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஜூசியான ஹை புரோட்டீன் இருக்கிற சோயா டிக்கா ரோல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கப் சோயாவை 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு தனியா நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கப் தயிர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் தயிர், கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா சர்க்கரை, உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு நீளமா கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கேரட், கேபேஜ், கொஞ்சமா உப்பு சேர்த்து லைட்டா வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சோயாவை சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டு இது கூட நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி ஒன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சென்டர்ல இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஜூசியான சோயா டிக்கா ரோல் ரெடி.